வைக்கிறதுனா சொல்லி தர்றீங்களே, இப்படிதான் வைப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க போய் அதை தீயதுக்கு வந்து இதை கட்டுப்படாத அளவுக்கு நாங்கள் அதில் சேஃப்டி இதை வச்சு வச்சுருப்போம். அவங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்க செய்கிறதில்ல, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் பாதி எனக்கு உண்டு. ஆகையினால அதோடைய லாப நஷ்டம் நான் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள நல்ல வழியில் செய்தால் தான் அது நான் நல்லா இருக்க முடியும். அதோட பாதிப்பு உங்களுக்கு 50% தெரியும். இப்போ அந்த ஆட்டோ அடிச்சிருக்காருன்னா அந்த பாவத்தில் உங்களுக்கு பாதி உண்டு. ஆகையினால அவர்கள் வேலையை செய்ய விடாமல் நிறுத்தி வச்சுருக்கு. கலைப்படி இப்போ அவர் வேலை செய்கிறதில்ல. சரி, இது ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம்தான். இது கண்டிப்பாங்க நிறைய பாதிப்பும் வரும், நன்மையும் வரும். இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். மாந்திரிகத்துல வித்தியாசமான பாதையை உருவாக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற சலாவுதீன் பேய்க்கும் ஆவிக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறதா ஒரு கருத்தை குறிப்பிடுறாரு. துர்மரணம் அடையறவங்க தங்களோட ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் பூமியில பேயா இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இயற்கையான மரணம் அடைஞ்சவங்களோட ஆன்மாதான் ஆவின்னும் இவங்க மறுபிறவை எடுக்கிற வரைக்கும் தேவலோகத்துல இருப்பாங்க அப்படின்னும் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. ஆவிகளால நமக்கு நல்லது நடக்கும், ஆனா பேய்களால ஆபத்து தான் இருக்கும் அப்படிங்கிறது சலாவுதீனோட கருத்து. துர்மரணம் அடைகிறவங்கலாம் அவங்களுடைய ஆயுள் காலம் முடிகிற வரலையும் இங்கே தான் இருப்பாங்க, பூலோகத்தில் தான் இருப்பாங்க. அந்த லோகத்துக்கு போக முடியாது, எந்த லோகத்துக்கும் போகாம பூலோகத்திலே இருப்பாங்க. அதை நம்ம அவங்க தான் பேயின்னு சொல்கிறோம். அதை வந்து தான் மற்றவங்களுடைய உடலை பலம் இல்லாதவங்க மனசில் போய் பூந்துக்கிட்டு அது மாதிரி நான் பேய் பிடிச்சிருக்கேன், அது வந்திருக்கேன், இவன் வந்திருக்கேன், அது வேணும் இது வேணும்னு கேட்டு செய்கிறது உண்டு. அது ஒரு உயிர் ஆத்மா தான். அது ஒரு நம்ம மக்கள் வந்து அதை பேயின்னு சொல்லிட்டாங்க.